நண்பர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். உங்களுடன் நான் ஆர்ஜே சுபா ஜெயபால். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. குறள் 314. இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். இந்த குறளுடைய விளக்கம்: இன்னா செய்தாரை தண்டித்தல் என்பது அவரே நாணும்படி அவருக்கு நல்லுதவி செய்தல் ஆகும். நண்பர்களே, சாது ஒருவர் மலைப்பாதையில் குதிரை மீது வந்து கொண்டிருந்தார். அவரது வழியில் ஒருவர் பாதையின் ஓரம் மயங்கி கிடந்தார். சாது கீழே இறங்கி தனது குடுவையில் இருந்த குடிநீரை எடுத்து அவரது முகத்தில் தெளித்து வாயில் நீரை ஊற்றினார். மயக்கம் தெளிந்து கண் விழித்த அந்த நபர் திடீரென சாதுவை தள்ளிவிட்டு அந்த குதிரையின் மேல் ஏறி பறந்தார். அப்போதுதான் அவன் ஒரு திருடன் என்றும் மயக்கமடைந்தது போல் நடித்ததும் தெரிய வந்தது. சாது அதே பாதையில் நடந்து அருகில் இருந்த நகரத்தை அடைந்தார். மாலை சந்தைக்கு சென்றார். அங்கே அந்த திருடன் குதிரையோடு இருந்தான். சாதுவை பார்த்ததும் பேயறைந்தது போல் நின்றான். சாது அவரை பார்த்து மெல்ல புன்னகைத்து சொல்லாதே என்றார். திருடனுக்கு மிரட்சி. இது என்ன சம்பந்தமில்லாமல் சொல்கிறாரே என யோசித்தான். சாது சொன்னார், குதிரையை நீயே வைத்துக்கொள். ஆனால் அதை எப்படி அடைந்தாய் என்பதை மட்டும் யாரிடமும் சொல்லாதே. மக்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தெரிய வந்தால் உண்மையிலேயே யாராவது சாலையில் மயங்கி கிடந்தால் கூட உதவி செய்ய முன்வரமாட்டார்கள். புரிகிறதா என்றார். திருடன் கண்களிலிருந்து கரகரவென கண்ணீர் வந்தது. நமக்கு ஒருவர் எத்தகைய தீமை செய்தாலும் அந்த தீமையை செய்தவர் வெட்கப்படுமாறு அவருக்கு நன்மை செய்வதுதான் வாழ்வின் அழகு என்பதை இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தீமைக்கும் நன்மை செய்வோம், தீயவரை நல்லவராக்குவோம். நண்பர்களே, இந்த இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம 2 குறள் பார்த்தோம். அந்த 2 குறளுக்கும் இந்த குறள் பொருந்தும். ஒன்று புத்தர் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒருத்தர் அவரை திட்டிகிட்டே இருக்காரு. அதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு புத்தர் சொல்கிறாரு. அப்போ அவங்க சீடர் ஒருத்தர் கேட்கும்போது, நம்மளுக்கு நேற்று உணவு பழங்கள்லாம் கொடுத்தாங்க, அதில் நம்மளுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு மீதியெல்லாம் யார் வச்சுக்கிட்டா அப்படிங்கும்போது அவங்களே கொண்டு வந்தவங்களே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புத்தர் சொல்கிறாரு, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வேணுங்கிறது தான் நம்ம வாங்கிக்கிறோம், வேண்டாங்கிறத அவங்களுக்கே கொடுத்துட்றோம். அப்படி அவருடைய வார்த்தைகள் எதுவும் நான் வாங்கலை அப்படின்னு சொல்லுவார். இதே மாதிரி ஒரு துறவிக்கு ஒரு ராஜா பொன் பொருளெல்லாம் நிறைய கொடுக்கும்போது அவரும் வேண்டான்றுவார், எனக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க அப்படின்ட்டுருவார். அப்போ ராஜா கூட வந்தவங்களாம் அந்த துறவியை திட்டுவாங்க. அதே மாதிரி அந்த துறவியோட சீடர் ஒருத்தர் கேட்கும்போது அவரும் இதே பதிலை தான் சொல்லுவார். அப்படி நம்ம யார் நம்மளுக்கு கெடுதலே செஞ்சாலும் நம்ம அவங்களுக்கு நன்மை தான் செய்யணும். அதாவது இப்போ நம்மளே நிறைய நம்ம வாழ்க்கையில், நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, யாராவது ஒருத்தர் உண்மையாலுமே இப்போ பசிக்குது, எனக்கு காசு கொடுங்க, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னா எத்தனை பேர் நம்ம கொடுக்குறோன்றது தெரியல. ஏன்னா நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இவங்க உண்மையாலுமே காசு இல்லாமல் தான் கேட்குறாங்களா, உண்மையாலுமே பசிக்குதா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு போடலாமா வேண்டாமா அப்படின்ட்டு தான் கொடுக்குறோம். ஏன்னா உலகம் அந்த மாதிரி மாறிடுச்சு, நிறைய ஏமாத்துறாங்க. அதனால் அப்போ இவர் சாது என்ன சொல்கிறாருன்னா, இதை நீ எப்படி இந்த குதிரையை நீ வாங்கின அப்படிங்கிறது சொல்லாத. ஏன்னா உண்மையாலுமே யாராவது மயங்கி கிடந்து அவங்களுக்கு உதவி பண்ணாமல் போனால் அவர் உயிர் போயிடும் இல்லையா. அவர் உயிர் போகிறதுக்கு நாம் அந்த வழியாக போகிறவங்களும் ஒரு காரணமாயிருவாங்கள்ல. இதைத்தான் அந்த சாது சொல்கிறாரு. இது இந்த கதையில் வர இந்த கருத்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற நிறைய விஷயங்களுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். நண்பர்களே, இந்த கதையும் கருத்தும் குறளும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.